பாரிஸ் பாரா ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் மற்றும் தடகளத்தில் 3 பதக்கங்கள் வென்றது இந்தியா. 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் அவனி லேக்கரா தங்கப் பதக்கமும் மோகனா அகர்வால் வெண்கலப் பதக்கமும் வென்று அபாரம். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியாவுக்கு முதல் தங்கத்தை வென்று தந்துள்ள அவனி லேக்கரா வரலாறு படைத்துள்ளதாகவும் பாராட்டு. மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் 76,000 கோடி ரூபாயில் அமையும் வாத்வான் துறைமுகம். நாட்டின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். மும்பையில் ஜியோ வேர்ல்டு கூட்ட அரங்கில் நடைபெறும் உலகளாவிய பின்டெக் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாசுடன் கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து கேட்டறிந்தார். 6 கோடியாக இருந்த இந்தியாவின் பிராட்பேண்ட் உபயோகிப்பாளர்களின் எண்ணிக்கை 10 ஆண்டுகளில் 94 கோடியாக உயர்ந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். நமது பன்முக கலாச்சாரத்தை கண்டு திகைத்த வெளிநாட்டவர் இன்று இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப வளர்ச்சியை கண்டு பிரமிப்பதாகவும் பேச்சு. மகாராஷ்டிராவில் தான் திறந்து வைத்த 35 அடி உயர சத்ரபதி சிவாஜி சிலை இடிந்து விழுந்ததற்கு மன்னிப்பு கேட்பதாக பிரதமர் மோடி பேச்சு. சிவாஜி என்பது வெறும் பெயரல்ல, அவர் நமக்கு தெய்வம் என்றும் கருத்து. सर झुका करके मेरे आराध्य देव छत्रपति शिवाजी महाराज की उनके चरणों में मस्तक रख के माफी मांगता हूं. சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மதுரை பெங்களூரு ஆகிய வழித்தடங்களில் 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை காணொலி வாயிலாக நாளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். சென்னை எழும்பூரில் இருந்து அதிகாலை 5 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் பகல் 1:50 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும். மதுரையில் இருந்து அதிகாலை 5:15 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் பகல் 1 மணிக்கு பெங்களூரு கண்டோன்மென்ட் ரயில் நிலையத்தை சென்றடையும் என அறிவிப்பு. உலகின் 6 முன்னணி தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் 900 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம். சென்னை, கோவை, மதுரையில் நிறுவனங்கள் அமையும் வகையில் சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்து. புதிய அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வருமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. நாட்டிலேயே சீரான வளர்ச்சி கொண்டுள்ள முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேச்சு. இந்தியாவில் உள்ள பெரிய மாநிலங்களில் அதிக அளவில் நகரமயமாக்கப்பட்டுள்ள மாநிலம் தமிழ்நாடுதான். நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துவதில் முதல் மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது. திருச்சி NIT சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியை காவல் நிலையத்தில் இழிவாக பேசியதாக வரும் தகவல் கண்டிக்கத்தக்கது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரான குற்றம் இழைப்போரை தண்டிக்கும் நிர்பயா சட்டத்தை தமிழ்நாட்டில் கையில் எடுக்கும் எண்ணம் திமுக அரசுக்கு இருக்கிறதா என்றும் கேள்வி. பாலியல் தொல்லை வழக்கில் நடவடிக்கை கோரி போராடிய திருச்சி NIT மாணாக்கர்களுடன் திருச்சி SP வருண்குமார் பேச்சுவார்த்தை. எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் விசாரணை நடத்தப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என வருண்குமார் விளக்கம். விடுதி மாணவியிடம் தற்காலிக ஒப்பந்த பணியாளர் அத்துமீறிய சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தது திருச்சி NIT நிர்வாகம். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிக்கை. CBI வழக்கில் முன்னாள் IG பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. 4 வாரங்களுக்கு சென்னை CBI அலுவலகத்தில் தினசரி காலையில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றம் நிபந்தனை. நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்து அரசு அலுவலர்கள் செயல்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டனம். வரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் மன்னிக்கப்படாது என்றும் இரும்பு கரம் கொண்டு நீதிமன்றம் செயல்படும் எனவும் நீதிபதிகள் எச்சரிக்கை.
தமிழக வெற்றிக்கழக தலைவரும் நடிகருமான விஜய் தனி விமானம் மூலம் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு பயணம். அடுத்த மாதம் தி கோட் திரைப்படம் மற்றும் தவேகவின் முதல் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளதாக தகவல். கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சேலம், ஈரோடு, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, திருப்பத்தூர், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. மத்திய வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை தீவுத்திடலை சுற்றி நாளை நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பார்க்க வருபவர்கள் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு. சென்னை பல்கலைக்கழக வளாகம், கலைவாணர் அரங்கம், ராஜரத்ன மைதானம் உள்ளிட்ட 7 இடங்களில் வாகனங்களை நிறுத்தலாம் என அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் ரேபரேலி மற்றும் வயநாட்டில் போட்டியிட ராகுல் காந்திக்கு கட்சி 1,40,00,000 ரூபாய் நிதி வழங்கியதாக காங்கிரஸ் தகவல். விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட மேலும் சிலருக்கும் தலா 70 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியாக வழங்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கை. பாரத் ராஷ்டிர சமிதியைச் சேர்ந்த கவிதாவுக்கு ஜாமீன் கிடைத்ததை விமர்சித்த தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை உச்சநீதிமன்றம் கண்டித்த விவகாரம். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் நீதித்துறை மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும் ரேவந்த் ரெட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் விமான பயண டிக்கெட் முன்பதிவு நிறுத்தப்படும் என விஸ்தாரா விமான நிறுவனம் அறிவிப்பு. ஏர் இந்தியாவுடன் விஸ்தாரா நிறுவனம் இணைக்கப்படுவதை அடுத்து முன்பதிவு நிறுத்தப்படுவதாக தகவல். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் பாஜகவில் இணைந்தார். மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் முன்னிலையில் கட்சியில் ஐக்கியம். ஜார்க்கண்டில் புதிய அமைச்சராக பதவியேற்றார் ராம்தாஸ் சோரன். அமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் கட்சியில் இருந்து விலகியதை அடுத்து பொறுப்பேற்பு.